தொடர் மழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வீராணம் ஏரி நிரம்பி வருகிறது. இதன் மூலமாக வீராணம் ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரேம். விவரம் என்ன? தற்போது வீராணம் ஏரியுடைய நீர்மட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? நீர்வரத்து எவ்வளவு இருக்கு? அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போதிய முன்னெச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கா? பிரியன், கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து இடைவிடாது பெய்து வரும் தொடர் மழையால் அனைத்து ஏரி குளம் நிரம்பி வருகிறது. தமிழகத்திற்கு முக்கிய நீராதாரமாக விளங்கக்கூடிய காட்டுமன்னார் கோவில் பகுதியில் அமைந்துள்ள வீராண ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. குறிப்பாக இந்த தொடர் மழை காரணமாகவும் மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட நீர் இரண்டு அளவும் சேர்த்து தற்போது நீர் என்பது படிப்படியாக நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த வீராண ஏரி முற்றிலும் முழு கொள்ளளவு என்பது 47.5 கனஅடி. ஆனால் தற்போது மேட்டூர் அணையிலிருந்தும் தொடர் மழை காரணமாக தற்போது நிரம்பி வருகிறது. தற்போது ஏரியின் இருக்கக்கூடிய அளவு என்பது 46 அடி எட்டுகிறது. இதனால் இன்ற மாலையோ அல்லது நாளையோ வீராண ஏரி முழு கொள்ளளவு எட்டும். இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது 450 கன அடி வீதம் வெள்ளியங்கால் ஓடை மற்றும் பூதங்குடி மதகு வழியாக தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்து வைத்திருக்கிறார்கள். முழு கொள்ளளவை எட்டும் பட்சத்தில் அதிக அளவில் நீரானது வெளியேற்றப்படும். ஆனால் நீர் வெளியேற்றப்பட்டால் அருகாமையில் உள்ள சுமார் சுற்றிவிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீராண ஏரி முழு கொள்ளளவு எட்டாத வண்ணமும் படிப்படியாக நீரை வெளியேற்ற வேண்டும். பொதுமக்களுக்கும் பாதிப்பு அடையாத வரை வாய்க்கால்களில் நீரை எடுத்துச் செல்ல வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து வீராண ஏரி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏரியை நம்பி மட்டும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இருக்கிறது. அந்த நிலங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படும். எனவே தொடர்ந்து வீராண ஏரியின் முழு கொள்ளளவு எட்டும் பட்சத்தில் எவ்வாறு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாதவாறு திறந்து விட வேண்டும் என தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பிரதான நீர்நிலையாக பார்க்கப்படக்கூடிய வீராணம் ஏரி தற்போது வேகமாக நிரம்பி வருகிறது. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க பிரேம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெய்து வரக்கூடிய கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தியாகராய நகரில் உள்ள மேட்லி சுரங்கப்பாதை முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது. சென்னையில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் மழைநீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு சுரங்கப்பாதைகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மோட்டார் மூலமாக நீரை வெளியேற்றிய பிறகு போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தியாகராய நகரில் உள்ள மேட்லி சுரங்கப்பாதை முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது. நீரை வெளியேற்றக்கூடிய பணியில் நடைபெற்ற போதும் தொடர் மழையால் அங்கு கிட்டத்தட்ட 30 அடி அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிராந்திய வருமான வரித்துறை தலைமை அலுவலகமான ஆய்கர் பவனிலும் வெள்ள நீர் புகுந்தது. தரைத்தளம் முழுவதுமாக மழைநீரால் சூழ்ந்து காணப்பட்டது. இந்நிலையில் கனமழை வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார். அப்போது தமிழகத்தின் மாநில பேரிடர் நிதியானது கொரோனா நிவாரணப் பணிகளுக்கும் பல்வேறு பாதிப்புகளுக்கும் செலவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வெள்ள பாதிப்புக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து கனமழையால் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்புகளை சீர் செய்ய தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்றும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். சென்னையில் கனமழையின் காரணமாக ஏராளமான இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பல பகுதிகளுக்கு அதிகாரிகளும் ஊழியர்களும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வருகின்றனர். ஆனால் அனைத்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கும் அவர்களின் கவனத்திற்கு செல்வதில்லை. அதுபோன்று மக்களுக்கு உதவுவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பை எடுத்துள்ளது. தங்களுடைய பகுதியில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளை நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பினால் அதை ஒளிபரப்பி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். இந்த முன்னெடுப்பின் வாயிலாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு சிலர் அனுப்பியிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.
குளம் ஃபுல்லாகி எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி சார். பாருங்க. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். வடசென்னையில் உள்ள கொளத்தூர், செல்விநகர், ஸ்ரீனிவாசா நகர், பெரம்பூர், பெருமாள்பேட்டை, வல்லம், பங்காரு தெரு, புரசைவாக்கம், மூக்குச்செட்டி தெரு, கொசப்பேட்டை, ஓட்டேரி, கொன்னூர், அன்னை சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் ஆய்வு செய்தார். வழக்கமாக வரும் தனது காரில் செல்லாமல் மகேந்திரா ஜீப்பில் வந்தார். மழைநீர் தேங்கிய சாலைகளில் நடந்து சென்று பாதிப்புகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். பாடிக்கு சென்ற முதல்வர் அங்கு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமில் தங்கியுள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பால், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். வில்லிவாக்கம், வள்ளுவர் நகர் மற்றும் கொளத்தூர், ராஜமங்கலம் பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் மழை வெள்ளம் குறித்து தகவல் கட்டுப்பாட்டு மையத்தின் செயல்பாடுகளை கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்ததால் தண்ணீர் தேங்கியதாகவும் 500 இடங்களில் பம்புகள் மூலம் நீர் வெளியேற்றப்படுவதாகவும் குறிப்பிட்டார். 160 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் 44 மையங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். செம்பரம்பாக்கம், புழல் ஏரிகளை அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணித்து வருவதாகவும் தேவைக்கு ஏற்ப உபரிநீர் திறந்துவிடப்படுவதாகவும் முதல்வர் கூறினார். கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் 2 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு 2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்பக்கூடியவர்கள் இன்னும் 2-3 தள்ளி வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களெல்லாம் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து தென் சென்னைக்கு உட்பட்ட சைதை ஆட்டுத்தொட்டி மேம்பாலத்தை முதலமைச்சர் பார்வையிட்டார். வேளச்சேரியின் ஏரியையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் ஆய்வு செய்தார். மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளையும் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை மு க ஸ்டாலின் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மழைநீரை வெளியேற்றும் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்புகளை ஜேசிபி மூலம் சரி செய்யும் பணிகள் நடைபெற்றன. இதனை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆய்வு செய்தார். இந்நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வடசென்னை பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது நாளாக நேரில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். பெரம்பூர், ஆர்கே நகர், ராயபுரம், துறைமுகம் பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் நேரில் சென்று மழை பாதிப்புகளை பார்வையிடுகிறார். காலை 9:30 மணிக்கு இந்த ஆய்வில் முதலமைச்சர் ஈடுபட உள்ளார். கல்யாணபுரம் பகுதியில் கால்வாய் மற்றும் மருத்துவ முகாமையும், வுட்வர்ஃப் வாயில் எண் 4 உணவு வழங்கக்கூடிய முதலமைச்சர் பாரத் திரையரங்கம், ரவுண்டனா பகுதிகளுக்கும், H6 காவல் நிலையம், தொப்பை விநாயகர் கோவில், முல்லை நகர், பாலம், மகாகவி நகரில் உணவு வழங்கக்கூடிய பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக சென்னையில் உள்ள 15 மண்டலங்களுக்கு தலா ஒரு IAS அதிகாரியை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையில் அந்த குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் கனமழையின் காரணமாக இன்றும் நாளையும் நடைபெற இருந்த 8ஆம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில பாடத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் அறிவித்துள்ளார். இதர தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்விற்கான தேர்வு தேதிகள் பிறகு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.